இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை சீரியலில் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் வந்துகிட்டு இருக்கு முத்துக்கும் மீனாக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் உண்மைகள்லாம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த உண்மைகளை வச்சாச்சு மீனா தன்னுடைய கணவர் மேலே தப்பு இல்லை, அவர் ஏன் அதை பண்ணியிருப்பாருன்னு யோசிப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் அவங்க முழுசாக யோசிக்கவும் ஆரம்பிக்கல. இப்போ என்னன்னா வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வச்சு ஒரு காரை வித்துட்டாரு, ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அவருக்கு திடீர்னு ஒரு பணக்கு தேவை வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லும்பொழுது அவர் ஏற்கனவே முத்து எப்பயும் போல் டேரெக்டாக அதுக்கு ஒரு பதில் சொல்லாமல் அதை இவன் எடுத்து போன 27 லட்சம் அந்த 27 லட்சத்துலேருந்து எங்களுக்கு சேர வேண்டிய 9 லட்சத்தை கொடுக்க சொல்லுங்கள், அப்புறமா நான் என்ன பண்ணேன் அந்த காசை வச்சுங்கிறத நான் சொல்கிறேன், அந்த காசையும் செட்டில் பண்ணி ஃபைசல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வாயடைச்சிடறாங்க. என்ன தான் வாயடைச்சாலும் கண்ணாமலை கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார். அவருக்கு மனசே தாங்கியிருக்காது. ஏன்டா கஷ்டப்பட்டு காசு போட்டு நான் உனக்கு அதே கார் தான் வேணும்னு என் புள்ள கார்னு போய் கெஞ்சி வித்தவட்டேருந்து திருப்பி வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ணியிருக்க, அதை திருப்பி போய் வித்துட்டு வந்திருக்க அப்படின்னு அவர் மன கஷ்டப்பட போகிறார். இதை ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு மீனாவுக்கு வருதா இருந்தாலும் மீனாக்கிட்டே அவர் பதில் சொல்லியிருக்க போகிறதில்ல. இப்போ தான் மீனா என்ன பண்ணுறாங்க, நேரடியாக கிளம்பி ஷெட்டுக்கு போய் செல்வத்துக்கிட்டலாம் கோவப்பட்டு என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லுங்கள், அவருக்கு அப்படி என்ன திடீர்னு பணத்தை வரப்போகுது, அவருக்கு இவ்வளோ காசு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அப்போ வேறு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, பெருசாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை எங்கள்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறீங்க, அவருக்கு பண தேவைங்கிறதே கிடையாது, அவர் எதுக்குமே பணத்தை வச்சு வாங்குற மாதிரி ஆளே கிடையாது, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு பிறகு தான் இந்த சிட்டி வந்தான். எங்கள் பிரச்சனையில் சிட்டியும் அந்த இவனையும் தம்பி சத்யாவையும் அழித்ததுனால பிரச்சனை பண்ணி எங்கள் எல்லாரோட காரையும் ஜப்தி பண்ணிட்டு வேணாம், அதனால இவர் கோவமாகி இவனோட காரை விற்று அதுலேருந்து காசு எடுத்து எங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க நேராக சிட்டியை போய் பார்க்குறாங்க. அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சிட்டியை பார்க்க போகிறாங்க. எதை பற்றியும் பயப்படல, சுற்றி முற்றி ரவுடிங்க நிற்கிறாங்க, அடியாட்கள் நிற்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படல. நேராக உள்ளே போனாங்க. மீனா உள்ளார போனால் அங்கே எந்திரிக்க சொல்லி என்னடா நினச்சிட்ருக்கோம் மனசில், என் புருஷன் வழியில் நீ ஏதோ குறுக்க வந்தேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான், அவனை சும்மாவே விட மாட்டேன் நான், அவர் வம்புக்கு தயவு செஞ்சு நீ வர வேலையை வச்சுக்காத அப்படின்னு மிரட்டிட்டு வந்துடுறாங்க. மிரட்டிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சிட்டி அவருடைய ரவுடிகளோட அங்கே சத்யா இல்லை வேறு. ஸோ சத்யா இல்லாத போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவளையும் புருஷனையும் பிரிக்கணும்டா, சத்யா நம்ம கூட தான் இருப்பான், கூட கைக்குள்ளே வச்சுக்கணும், அதனால நம்ம என்ன பண்ணுறோம், இவனை நம்ம கண்டிப்பாக பிரிக்க தான் போகிறோம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ சத்யாவை வச்சு தூண்டி விட்டு மீனாவையும் முத்துவையும் பிரிக்க வச்சு மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு வீட்டை விட்டு வெளில கூட்டணும்னு இவர் நினைக்கிறார். ஏன்னா மீனாவுடைய புருஷங்கனால தான் முத்துவை விட்டுட்டு இருக்கோம், இல்லைனா முத்துவை எப்பயோ போட்டு தள்ளியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்போம் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி ஒரு பக்கம், விஜயா ஒரு பக்கம், எப்படியாச்சும் முத்துவையும் மீனாவையும் பிரித்து மீனாவை வீட்டை விட்டு துரத்தணும்னு அவங்க வேறு நினச்சிட்டு இருக்காங்க. முடிஞ்சால் முத்து மீனா 2 பேரும் சேர்த்து துரத்தா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா சைட்லேருந்து இந்த லீட் கப்பலுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இதுக்கு நடுவில் இப்போ திருப்பி மீனா ஒரு 1.5 வாரமாக ஒழுங்காக பேசாமல் இருந்தவங்க டக்குன்னு போயிட்டு எங்க இதான் காரணம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லங்க, சத்யா பிரச்சனைக்காக நீங்கள் காரை வித்துட்டீங்கிறது எனக்கு தெரிஞ்சு, இதை முன்னாடி சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் பொழுதாச்சு அவங்க லைட்டாக யோசிக்கலாம். சத்யா பிரச்சனைக்காக ஏன் இவர் இவ்வளோ தூரம் இறங்கி வராரு, சத்யா யார்கிட்டே இறங்கி போனதில்லைங்கிறாரு, என்னென்னவோ சொல்கிறாரு. இதில் திடீர்னு 1 லட்ச ரூபா அவங்க அம்மாவுக்கு திருட்டு போன பணத்தை வேற கொண்டு வந்திருக்காரு, ஒருவேளை எல்லாத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத யோசிச்சாங்கனாலே பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும். ஒருவேளை சத்யா தான் அந்த பணத்தை திருநானாங்க அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டால் பயங்கரமாக இருக்கும். நடக்கும்னு நினைக்கிறீங்களா, என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், இப்போ கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்காசை